விஜயோட பொதுமக்கள் சந்திப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானும் உங்கள் மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தேன். நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் நிறைய பேர் திரண்டு இருந்ததை பார்க்க முடியும். அவரோட பேச்சை பார்த்தீங்கன்னா செஞ்சீங்களா, நீங்கள் சொன்னீங்களா செஞ்சீங்களாங்கிற மாதிரி அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பண்ணிலே பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது எப்படி நான் பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. அதனால அம்மாவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணால் அது நம்மளுக்குலாம் மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனால் இங்கே அரியலூரில் வந்து நான் நேற்று வந்து பேசுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில வேலைலாம் நடக்கலன்னு சொன்னார். ஆனால் இது எல்லாமே அறிவிச்சுட்டாங்க, வேலை நடந்துருக்காங்க. அதை எப்படி நான் பார்க்குறேன்? அது தெரியல, அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் பல முறை சொல்லிட்டேன், முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் எப்படி கூட்டணியில் நீடிக்க முடியும்? ஒருங்கிணைப்பு நடந்தால் நல்லதுதான். அதிமுகவில் வந்து கேள்வி கேட்கிறவங்க, கோரிக்கை விடுக்கிறவங்களே அந்த எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறாரு. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? சார், முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதுலேருந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது இப்போ நேற்று பெரம்பலூரில் வந்து அவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் அதை கண்டுக்காமல் அவர் வந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக நைட்டு மிட் நைட் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் வரட்டு தானே போயிருக்காரு. விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு உண்டா? பத்திரிகை செய்தவர் கேட்குற கேள்வி நல்லா இல்லை. விஜய் கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு போதும், உடம்பு முடியல. விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு உண்டா? ஏற்கனவே சொன்னேன், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்று என்டிஏ கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். கடந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.